இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம். டிரைவர் வேலை செய்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கட்சியின் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் கொண்ட பற்றின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பதித்த தனது யூனிஃபார்ம் அணிந்து இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம், இதுதான் என்னுடைய அடையாளம் என்று பெருமிதமாக சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார். அதற்கு தகாத வார்த்தைகளில் சில விஷமிகள் அர்ச்சனை செய்து நீ ஒரு கூலி, படிக்காதவன் என்றெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று அவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் என் காசு என் உழைப்புல சட்டை வாங்கி தச்சு நான் போட்டிருக்கிறேன், இதுக்கு போய் படிக்கடான்னு வீடியோ போட்டிருக்கீங்களா? என் வீடியோ எடுத்து ஒரு சில பேரு நான் படிக்கல, நீங்க பாத்தீங்களா? நான் பாலிடெக்னிக் டிப்ளமா முடிச்சிருக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஆளா வேலை பார்த்து என் அக்கா தங்கச்சியா ஒரு அக்காவை எம்எஸ்சி நர்சிங் படிக்க வச்சிருக்கிறேன், ஒரு அக்கா பிஇ இசி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறான், இன்னொரு அக்கா தங்கச்சி அக்ரிகல்ச்சர் 4 வருஷம் படிக்க வச்சிருக்கிறேன். ஓகேவா? சும்மா ஆளை பார்த்து இடம் போடாதப்பா. யாரு படிக்கலன்னு பார்த்தா நாங்க ஒன்னும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கல, ஆட்டோ ஓட்டுனா படிச்சது பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறேன், ஒரு அரியர் கூட கிடையாது. ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றது? ஆட்டோ தான் ஓட்ட முடியும், அப்புறம் என்ன பண்றது? ஏன் உழைப்புல சட்டை தச்சு போட்டா அதுக்கு என்னென்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? உங்களுக்கு தர மாதிரினா உங்களுக்கு ஆசைனா நீங்களும் தச்சு சட்டை போடுங்க. நான் வேணான்னா உனக்கு தர மாதிரினா பண்ணுப்பா. ஓகேவா? என் திறமை எங்க அம்மாவுக்காக என் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். என் பாதையை நோக்கி எப்பயுமே அப்படி போவேன். எனக்கு பிடித்தமான கொடியை நான் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் போட்டுக்கொண்டேன். இதில் என்ன உங்களுக்கு வருத்தம் என்று பதில் அளித்து இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம் என்று எதிர்ப்பாளர்களுக்கு சவுக்கடி பதில் அளித்துள்ளார்.